பணவரவை தரக்கூடிய ஒரே மந்திரம். அது என்னங்க பணவரவு? அப்போ இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லிட்டு வாங்க. மனசார வேண்டிட்டு வாங்க. மகாலட்சுமி உங்கள் கூட துணையாக இருப்பாங்க. என்ன மந்திரம்னு பதிவுக்கு போகலாமா? பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சரிங்க, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தேவைகளுக்காக நம்ம பணத்தை ஓடி ஓடி சம்பாதிச்சிட்ருக்கோம். பணத்தை சம்பாதிக்கிறது என்பது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. அதையும் மீறி நாம் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நம்முடைய தேவைகள் அவ்வளோ எளிதில் பூர்த்தி செய்து கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நியாயமான முறையில் பணத்தை சம்பாதிக்கவும், சம்பாதித்த பணத்தை நியாயமான வழிகளில் வீண் விரயம் இல்லாமல் செலவு செய்யணும் அப்படின்றது தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். கடன் பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழவும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் திரும்ப பெறவும், நாம் கொடுத்த பணம் நம்மிடையே திரும்பி வரவும் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணுங்க. அப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சால் அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு மந்திரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். ஒரு குழந்தை பிறந்த நொடியிலிருந்து அது இறக்கும் தருவாய் வரை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு பணம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த குழந்தை வளர்கிறதுக்கும் சரி, படிக்கிறதுக்கும் சரி, வேலை செய்கிறதுக்கும் சரி, திருமணம், குழந்தை பேருன்னு நம்மளோட வாழ்க்கையில் பலவிதமான கட்டங்களில் பலவிதமான தேவைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட பணத்தை தரக்கூடிய மகாலட்சுமி தாயாரை அணுதினமும் நம்ம வழிபாடு செய்யணுங்க. இந்த மந்திரத்தை கூறுவதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க. பூஜைகள் கிடையாது, வழிபாடு கிடையாது. தினமும் பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது மட்டும்தாங்க உங்கள் வேலை. குறைஞ்சபட்சம் 5 நிமிடம் மட்டும் கூறினா கூட போதுங்க. இந்த மந்திரத்துக்கு கூறுவதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளித்து விளக்கி ஏற்றிட்டு கண்டிப்பாக இதை சொல்லிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். என்னால் 4 மணிக்கெலாம் எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு 6லேருந்து 7க்குள்ளேயாவது சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் 2 விளக்கேற்றிட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. முழு மனதோட ஆத்மார்த்தமாக அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து மகாலட்சுமி தாயாரை நினச்சி குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ கூட சொல்லலாம். அந்த மந்திரம் என்ன மந்திரம்னு பார்க்கலாமா? அந்த மந்திரம் தாங்க மகாலட்சுமி தாயாரின் மந்திரமான ஸ்ரீம் ஐஸ்வர்யம். அவ்வளோதாங்க மந்திரமே. என்ன மந்திரம்? ஸ்ரீம் ஐஸ்வர்யம். இந்த மந்திரத்தை நீங்கள் முழு மனதோடு நாம் கூற சொல்ல நமக்கு மகாலட்சுமியோட அருளால் ஐஸ்வர்யம் பெருகுங்க. எளிமையான, அதாவது உங்களுக்கு நான் பெரிய அளவிலலாம் மந்திரத்தை கொடுக்கல. நான் ரொம்ப தேடி எடுத்து இந்த மந்திரத்தை நான் உங்களுக்காக சொல்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த மந்திரம் உங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் இந்த மந்திரத்தை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தாயாரை நினச்சி சொல்லிக்கிட்டே வாங்க. ஸ்ரீம் ஐஸ்வர்யம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறது மூலமாக உங்களுக்கு பண தேவைகள், பணத்தால் ஏற்படக்கூடிய சகல விதமான கஷ்டங்கள், அனைத்து விதமான கஷ்டங்களும் எளிதில் தீர்க்கக்கூடிய மந்திரம் தாங்க இந்த அதி அற்புதமான மந்திரம் ஸ்ரீம் ஐஸ்வர்யம் அப்படின்ற மந்திரம். பக்தியோட தெளிவான சிந்தனையோட மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டி நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது அனைத்தையும் நடத்தி தருவாங்க மகாலட்சுமி தாயார். நம்ம அவங்களோட குழந்தைகள், அதனால் குழந்தைங்க கேட்டு அம்மா இல்லைன்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி தாங்க. மனசார வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவலில் வேறொரு ஆன்மீக தகவலோ இல்லை வேறொரு ஆன்மீக மந்திரமோ பார்க்கலாம். அது வரைக்கும் வாழ்க வளமுடன். மந்திரம் பதிவில் வந்துட்டுருக்கு, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கோங்க.